வேலூர் அருகே கள்ளசந்தையில் மது விற்பனை குறித்து புகார் அளித்த பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு அருகே அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்கின்ற குமரேசன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியான ரவி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்னை காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு இதுகுறித்து ரகசிய தகவல் தெரிவித்துள்ளார். பெண் புகார் அளித்து 2 நாட்கள் கடந்த நிலையிலும் போலீசார் தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தது சின்ன பொண்ணுதான் என்பது மது கும்பலுக்கு தெரியவந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் தம்பி சுதாகர் சின்ன பொண்ணுவின் வீட்டிற்குள் சென்று அவரை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.